பாதிக்கப்பட்டது பெருமளவு திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு புயலால் பாதிக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகமும் ஆட்சியாளரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்திலே ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில வேளாண் இயந்திரங்களை 70% மானியத்திலே விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு வருடத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ தினங்களை அரசாங்கம் கொண்டாடுகிறது. டிசம்பர் 23 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயிகளுடைய தினம். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசும் கொண்டாடல, தமிழக அரசும் கொண்டாடல. இதற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலாவது விவசாயிகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவிலே இந்த ஒரு விழாவாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதேமாரி இந்த பென்சல் புயல் பாதிப்பானதுக்கு நிவாரணம் அறிவிச்சிங்க. ஐயா சொன்னார், முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்துட்டு இருந்தார், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு. அது தப்பான கான்செப்ட். கண் துடைப்புக்காக கொடுத்த ஒரு கான்செப்ட். கிட்டத்தட்ட நம்ம முருகேஷ் ஐயா ஆய்வு செய்து கொண்டு இருந்த சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்று ஒரு ஏக்கர் சாகுபடி செய்ய கிட்டத்தட்ட 40,000 to 50,000 செலவாகுது. ஆனால் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக அறிவிச்சிட்டாங்க. தோட்டப்பயிராக சரி, அது வேளாண்மைத்துறை பயிராக இருந்தாலும் சரி, ஒரு ஹெக்டருக்கு 17,000 என்றது சாத்தியக்குறை இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா மரப்பயிருக்கு அறிவிக்கவில்லை, கிணறுக்கு அறிவிக்கவில்லை, அப்புறம் ஆட்டு கொட்டகைக்கு இதுக்கு எதுக்குமே அறிவிக்கலை. இது எல்லாத்துக்குமே சேர்த்து அறிவிக்கணுன்றது எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கோரிக்கை. அதேமாரி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு. விலைப்பட்டிகள் எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு. அந்த ஆன்லைன் பட்டியல் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே வச்சுட்டு எல்லா விவசாயம் பார்க்குற மாரி ஒரு அறிவிப்பை வெளியே வைக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. சாப்பாடு டிஸ்பிளே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆன்லைனில் வரக்கூடிய விலைப்பட்டியல் டிஸ்பிளே வச்சுட்டு எல்லா விவசாயம் பார்க்குற மாதிரி ஓப்பனாக வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கேட்டுக்கிறோம். நன்றி.